ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் விவசாயிகளுக்காக சூரிய சக்தி மின்வேலி அமைப்பதற்காக மானியத்தில் உங்களுக்கு வழங்குறாங்க. இப்போ அந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnagrisnet.tn.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் போயிட்டு திட்டங்கள் இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட்டை சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு வேளாண் பொறியியல் துறை அந்த டிபார்ட்மெண்ட்டை சைட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஸ்கீமில் போயிட்டு சூரிய மின்வேலி நிறுவுதல் அந்த ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு இன்புட் டைப்லையும் அதே கொடுத்துக்கோங்க. காம்பனன்ட் கேட்டிருக்காங்க, அதுலேயும் அதே ஆப்ஷனை செட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் பற்றி முழுமையாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களிலும் பயிர்களை வனவரிடம் பாதுகாக்க தனிப்பட்ட விவசாயிகளுக்கு மானியத்துடன் சூரிய மின்வேலி அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க, காடுகளுக்கு பக்கத்தில் உங்கள் நிலம் நீங்கள் பயிர் வைக்கிறீங்க அப்படின்னா நிறைய விலங்குகள் அந்த பயிரை சேதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அந்த விலங்குகள் நீங்கள் பயிரை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு சூரிய மின்வேலி அமைப்பதற்காக மானியத்தில் உங்களுக்கு அந்த சூரிய மின்வேலி கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கான மானியம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நார்மல் பீப்புளுக்கு 40% சப்சிடி கொடுக்குறாங்க. அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிப்பட்ட விவசாயிக்கு 40% மானியம் வழங்குறாங்க. இதில் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா 5 வரிசை வேலி கம்பி இருக்குது. இதில் 5 வரிசை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா 7 வரிசை கொண்ட வேலி கம்பி இருக்குது. அதுக்கப்புறம் 10 வரிசை கொண்ட வேலி கம்பி இருக்குது. உங்களுக்கு எத்தனை வரிசை கொண்ட அந்த கம்பி வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். 5 வரிசை வேலி கம்பி அப்படின்னு அதோட மொத்த ரேட்டு 2,08,296 ஃபுல் ரேட்டு. மானியம் 40% 40%ல் 83,318 ரூபா போச்சுன்னா மீதி அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. இதுவே நீங்கள் 7 வரிசை கொண்ட மின்கம்பி வாங்குறீங்க அப்படின்னா அதோட மொத்த மதிப்பு 2,26,263 ரூபா. 40% மானியம் 90,000 ரூபாய் போச்சு அப்படின்னா மீதி அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. அதேமாரி 10 வரிசை கொண்ட மின்கம்பி 2,52,000 ரூபாய். மானியம் 1,01,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 1 லட்ச ரூபா போச்சுன்னா மீதி 1,50,000 லட்சம் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. இதான் உங்களுக்கான சப்சிடி. 40% சப்சிடி தனிப்பட்ட விவசாயிக்கு கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் பார்த்தா எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அல்லது சிறு குறு விவசாயியாக இருக்கீங்க, உங்களுக்கு 50% மானியம் கொடுக்குறாங்க. அது குறித்து இதிலே வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். மானியம் 50% ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானைகளை தவிர்த்த பிற விலங்குகளை நீங்கள் துரத்தணும் அப்படின்னா அதுக்கு தனியாக மின்வேலி இருக்குது. யானைகளை நீங்கள் சேர்த்து துரத்துறீங்கன்னா அதுக்கு தனியாக மின்வேலி இருக்குது. அதுக்கு எதேமாரி ஸ்ட்ராங்காக போட்டு வைப்பாங்க. அதுக்கான ரேட் மாறுபடும். யானையும் சேர்த்து துரத்துறவங்க அதுக்கான அமௌண்ட்டு மாறுபடும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 50% மானியம் எஸ்சி எஸ்டிக்கு. அதுக்கப்புறம் சிறு வயசுக்கு இன்னும் உங்களுக்கு பார்த்தா அமௌண்ட் குறையும். நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் மின்வேலி அமைப்பதாக இருந்தீங்கன்னா மானிய நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டேர் பரப்பிற்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 566 மீட்டர் நீளம் வரைக்கும் உங்களுக்கு மானியம் வழங்கப்படும். நீங்கள் எவ்வளோனா வாங்கிக்கலாம். பட் 566 மீட்டர் அளவுக்கு மட்டும்தான் மானியம் கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே தொடர்புக்கு அப்படின்ற ஆப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயிலுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிப்ளை பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேவையான டாக்குமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான சிட்டா, அடங்கல், ஆதார் கார்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் இந்தவே போதுமானது. எஸ்சி எஸ்டினா அதுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. சிறு குறு விவசாயினா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சாகணும். ஜென்ரல் கேட்டகரினா நீங்கள் எதுவுமே தேவையில்ல. சிட்டா, அடங்கல், ஆதார் கார்டு போதுமானது. பேங்க் புக் இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சூரிய சக்தி மின்வேலி மானியத்தில் அமைப்பதற்கான கூகுள் ஃபார்ம் இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விவசாயி பெயர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆண்னா ஆண் கொடுத்துக்கோங்க, பெண்ணா பெண் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து விவசாயி வகை கேட்டிருக்காங்க. நீங்கள் சிறு குறு விவசாயியா இதர விவசாயான்னு கேட்டிருக்காங்க. எதுவோ அதை நீங்கள் செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வகுப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியா இல்லை அதர் கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. மீதி இருக்க கேட்டகரினா இதர வகுப்புன்னு அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வட்டம் கேட்டிருக்காங்க. உங்கள் தாலுக் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிராமம் கேட்டிருக்காங்க. உங்கள் கிராமம் செட் பண்ணிட்டு
மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கூகுள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு போகும். அவங்க வந்து பார்த்தா உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. மேபி டேரெக்டாக வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட வேளாண் துறைக்கு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் அந்த விவசாய நிலத்துக்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு வேலி தேவைப்படுதான்னு செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு மானிய விலையில் உங்களுக்கான மின்வேலி வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மானிய விலையில் தமிழக அரசு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்குது. அதில் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.